ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? 2/9/2024 சாக்கார முரளி. இனிமையான குழந்தைகளே, கடவுள் எங்கும் நிறைந்தவர் கிடையாது. உங்களுடைய அப்பா அப்படிங்கிறதுல உங்களுக்கு எப்படி நம்பிக்கை இருக்குதோ அதே மாதிரி மற்றவர்களுக்கும் இந்த நம்பிக்கை வரா மாதிரி நீங்கள் புரிய வச்சு அவங்களுடைய கருத்தை கேளுங்க. இப்போ சொல்லுங்கள், கடவுள் எங்கும் நிறைந்தவரா? எங்கும் நிறைந்தவராக இருந்தால் எப்படி இந்த ஞானத்தை கொடுக்க வர முடியும் அப்படின்னு கேட்டு அவங்களுக்குள்ளேயும் நிச்சய புத்தி வர வைங்க. கேள்வி: வேறு யாராலும் கேட்க முடியாத அப்படி என்ன ஒரு கேள்வியை பாபா குழந்தைங்க கிட்ட கேட்குறார்? பதில்: பாபா குழந்தைங்களை சந்திக்கும் பொழுதெல்லாம், குழந்தை இதுக்கு முன்னாடி நாம் சந்திச்சிருக்கிறோமா அப்படின்னு கேட்குறார். ஸோ இதை புரிஞ்சுக்கிறவங்க, இந்த ஞானத்தை தெரிஞ்சவங்க உடனடியாக ஆமாம் பாபா, 5000 வருஷத்துக்கு முன்னாடி நாம் சந்தித்தோமே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஞானம் புரியலன்னா, இல்லையே பாபா, நான் இப்போ தான் பாபா ராஜஸ்தானுக்கே வரேன் பாபா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த ஞானம் அவங்களுக்கு புரியலை, போய் மறுபடியும் நல்லா படிச்சுட்டு வா குழந்தை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவார். ஸோ பாபாவை தவிர வேறு யாருக்கும் இந்த கேள்வி கேட்குற புத்தியே இல்லை. முழு காலச்சக்கரத்துடைய ரகசியத்தையும் பாபா தான் நமக்கு புரிய வைக்கிறார். ஓம் சாந்தி. எல்லையற்ற ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறாரு. அதாவது ஆத்மாவுக்கு புரிய வைக்கிறார். அதாவது ஆத்மான்னு உட்காந்துட்டு இருக்கிறீங்களா, பரமாத்மாவை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு பாபா கேட்குறார். பாபா சொல்கிறார், அப்பா முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறீங்க, நீங்கள் வீட்டை விட்டு கிளம்பும் பொழுது பிரம்மா உடலில் வந்திருக்கிற சிவபாபாவை சந்திக்க போகிறேன், அவர் எனக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுக்குறாரு அப்படிங்கிற எண்ணத்தோடு வந்தீங்க. அந்த சொர்க்கத்தின் ஆஸ்தி அடையிறதுக்காக நான் அப்பா கிட்ட போகிறேன்னு வந்தீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சொர்க்கத்தில் இருந்தோம். பிறகு 84 பிறவி சக்கரம் முடிச்சிட்டு கீழே இறங்கி நரகத்தில் விழுந்து கிடக்கிறோம். இது வேறு எந்த சத் சங்கத்தில் இருக்கிறவங்களுடைய புத்தியிலும் இருக்காது. நாம் இந்த பிரம்மா உடலில் வந்திருக்கிற சிவபாபா கிட்ட போகிறோம். அவர் தான் நமக்கு இந்த ஞானத்தை சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆத்மாக்களை கூடவே அழைச்சிட்டு போகிறதுக்காக பாபா வந்திருக்கிறாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ கண்டிப்பாக நாம் அந்த எல்லையற்ற தந்தைக்கிட்ட இருந்து எல்லையற்ற ஆஸ்தியை அடைவோம். பாபா சொல்கிறாரு, அவர் ஒன்றும் எங்கும் நிறைந்தவர் கிடையாது. 5 விகாரங்கள் தான் எங்கும் நிரம்பி இருக்குது, எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. பாபா எல்லாருக்குள்ளேயும் கிடையாது. உங்களுக்குள்ளேயும் 5 விகாரங்கள் இருக்கிறதுனால தான் இவ்வளவு துக்கமுடையவர்களாக இருக்கிறீங்க. அந்த விகாரம் போச்சினாலே ஆனந்தமாக இருப்பீங்க. ஸோ கடவுள் எங்கும் நிறைந்தவர் இல்லை அப்படின்னு புரிய வச்சுட்டு அவங்களோட மக்களுடைய கருத்துக்களை எழுதி வாங்குங்க. கடவுள் எங்கும் நிறைந்தவர் கிடையாதுன்றது குழந்தைங்களுக்கு அசைக்க முடியாத நிச்சய புக்தி இருக்குது. அவர் நமக்கு சுப்ரீம் தந்தையாக, சுப்ரீம் ஆசிரியராக, சுப்ரீம் குருவாக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அவரை விட உயர்ந்த அப்பாவோ
உயர்ந்த ஆசிரியரோ உயர்ந்த குருவோ கிடையாது. அனைவருக்கும் சத்கதி வழங்குகிற எல்லையற்ற வள்ளல், எல்லோருக்கும் சத்கதி கொடுக்கிறார். எல்லோருக்கும் அமைதியை அவர் மட்டுமே கொடுக்க முடியும். பிரம்மகுமாரி சென்டரில் தவிர வேறு எங்கே போகிற மனிதர்களும் நாம் என்ன அடைய போகிறோம் அப்படிங்கிற சிந்தனையிலே போகிறது கிடையாது. கோயிலுக்கு போனாலும் சரி, சர்ச்சுக்கு போனாலும் சரி, மசூதிக்கு போனாலும் சரி, அவங்க ராமாயணம் கீதையை கேட்குறதுலையே அவங்க திருப்தி அடைஞ்சிடுறாங்க. ஸோ அதை அப்படியே பாவனையாக சொல்லுவாங்க. எல்லா மதத்துலேயுமே அப்படி தான். காதுக்கு இனிமையாக பாட்டு வேற பாடுவாங்க. ஆனால் எதோடைய அர்த்தமும் அவங்களுக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி நாம் கூட பரமாத்மா எங்கும் நிறைந்தவர்னு தான் சொல்லிட்டு இருந்தோம். இப்போ தான் பாபா சொல்கிறார் அது பொய். இது பாபாவுடைய மிகப்பெரிய நிந்தனை. ஸோ இந்த கருத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. அதே மாதிரி யாரை வைத்து நீங்கள் சென்டர் திறக்கிறீங்களோ அவங்க பிரம்மகுமாரிகள் நல்ல வேலை செய்கிறாங்க, நல்ல விளக்கம் சொல்கிறாங்க, கடவுளை அடையிறதுக்கான வழியை சொல்கிறாங்கன்னு எழுதுகிறாங்க. பெரிய பெரிய விஐபிக்கள் கிட்ட இப்படி எழுதி வாங்கும் பொழுது இதை பார்க்கும் சாதாரண மனிதர்களுடைய மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. ஆனால் ஒருத்தருக்கூட கடவுள் எங்கும் நிறைந்தவர்னு சொன்னது மிகப்பெரிய தவறுன்னு எழுதலை. அந்த கடவுள் தான் அப்பா, டீச்சர், குருவாக இருக்கிறார். இதைத்தான் முதல்ல புரிய வைக்கணும். அவர் எங்கும் நிறைந்தவர் கிடையாது. அவர் அப்பாவாக நம்மை தத்தெடுத்து ஆசிரியராகி ஞானத்தை கொடுத்து சத்குருவாகி கூடவே அழைச்சிட்டு போகிறார். இதுதான் முதல் முக்கியமான விஷயம். ரெண்டாவது, மற்றவர்களுடைய கருத்து நீங்கள் எழுதி வாங்கணும். இவர்கள் சொன்ன விளக்கத்தின் மூலமாக கீதையின் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கிடையாதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு அவங்க எழுதணும். அது சாதாரண விஷயம் கிடையாது. இதை நீங்கள் எப்போ அவங்க புரிஞ்சிக்கிற அளவுக்கு உங்களால் புரிய வைக்க முடியுதோ அப்போ தான் உண்மையான வெற்றின்றார். எந்த மனிதனையோ தேவதையையோ கடவுள்னு சொல்ல முடியாது. தாயின் கர்ப்பத்தில் பிறக்கிற எந்த சாக்கார மனிதனும் கடவுள் கிடையாது. கடவுள் ஒரே ஒருவர், நிராகாரர், நமக்கு தந்தையாக இருக்கிறார். அவர்கிட்ட இருந்து தான் அமைதி, சுகத்தின் ஆஸ்தியை நாம் அடையிறோம். இந்த மாதிரி கருத்துக்களை எழுதி வாங்கணும். அதுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஆனால் இப்போ மனிதர்கள் எழுதிய கருத்துக்கள் எதுக்கும் உதவாது. அவங்க நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. கடவுளை அடையிறதுக்கான வழியை சொல்லி கொடுக்குறோம். கடவுளை அடைஞ்சிட்டோம். நாம் சொர்க்கத்தை அடையிறதுக்கான வழி கடவுள் தான் இதை சொல்லி கொடுக்குறாரு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. கடவுளை அடையிறதுக்கு நாம் சொல்லி கொடுக்குறோன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் அவங்க இங்கே நல்லா சொல்லி கொடுக்குறாங்கன்னாவது எழுதுகிறாங்க. ஆனால் முக்கியமான விஷயத்தை அவங்க எழுதுனாதான் நீங்கள் வெற்றி அடைகிறீங்கன்னு அர்த்தம். அது என்ன முக்கியமான விஷயம்? கடவுள் எங்கும் நிறைந்தவர் கிடையாதுன்னு பிரம்மகுமாரிகள் சொல்வது தான் சத்தியம் அப்படின்னு பெரிய பெரிய ஆன்மீக தலைவர்கள், அரசியல்வாதிகள்
இவர்களெல்லாம் எழுதும்போது தான் உங்களுக்கு வெற்றியே இருக்குது. இதில் வெற்றி அடையணும். நீங்கள் நல்லா சொல்லி கொடுத்தாங்கன்னு எழுதுறதுல திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. பாபா நமக்கு அப்பாவாக இருக்கிறார், கீதையின் பகவானாக இருக்கிறார். பாபா உங்களை பக்தி மார்க்கத்திலிருந்து விடுவிச்சு இந்த ஞானத்தை கொடுக்கிறார். இந்த கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப நல்ல கருத்துக்கள். பாபா நம்மை பக்தி மார்க்கத்திலிருந்து விடுவித்து ஞானத்தை கொடுக்கிறார். இது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? பதித்த பாவனர் ஒன்றும் கங்கை தண்ணி கிடையாது. ஒரு தந்தை மட்டும்தான் பதித்த பாவனர். ஸோ எப்போ மனிதர்கள் இந்த மாதிரி கருத்துக்களை எல்லாம் எழுதுகிறாங்களோ அப்போ தான் நீங்கள் வெற்றி அடைஞ்சிங்கன்னு சொல்ல முடியும், வெற்றி அடைய முடியும். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது. அப்போ 1969க்கு முன்னாடி சொன்னார். இப்போ நேரமே இல்லை. இன்னும் கூட இந்த விஷயங்களை மற்றவர்கள் புரிஞ்சிக்கிற மாதிரி எழுதலை, அந்தளவுக்கு நீங்கள் புரிய வைக்கலைன்னா எவ்வளோ நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கிறோன்னு பாருங்கள். ஸோ நிறைய சேவை நடக்குது, அதுக்கு நிறைய செலவும் ஆகுது. ஏன்னா குழந்தைங்க ஒருவருக்கொருவர் உதவி பண்ணிக்கிறீங்க சேவைக்கு. பாவம் வெளியில் இருக்கிற மனிதர்களுக்கு எதுவுமே தெரியல. ஸோ உங்களுக்காக, உங்களுடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணுறதுக்காகத்தான் நீங்கள் உங்களுடைய மனம், உடல், பணம் எல்லாத்தையும் பயன்படுத்துகிறீங்க. ஸோ யார் இதை பண்ணுறாங்களோ அதோடைய பலனை செய்கிறவங்க அடைவாங்க. யார் எதையுமே செய்யலையோ அவங்க எதையுமே அடையவும் மாட்டாங்க. பாபா குழந்தைகளாகிய நீங்கள் மட்டும்தான் ஒவ்வொரு கல்பத்திலும் இதை செய்து பலன் அடைகிறீங்க. அதனால் நீங்கள் மட்டும்தான் நிச்சய புத்தி உடையவர்களாகவும் ஆகிறீங்க. பாபா நமக்கு அப்பாவாக, ஆசிரியராக இருக்கிறாரு. இந்த கீதை ஞானத்தை துல்லியமாக புரிய வைக்கிறார். மனிதர்கள் பக்தி மார்க்கத்தில் கீதை ஞானத்தை கேட்டுட்டு இருந்தால் கூட அதன் மூலமாக ஒன்றும் அவங்க ராஜ்யத்தை அடையிறது கிடையாது. ஈஸ்வரிய வழியிலிருந்து அவங்க இப்போ அசுர வழிகளை ஃபாலோ பண்ணுறவங்களா மாறிட்டாங்க. அவங்களுடைய குணங்கள் முற்றிலும் கெட்டு போயிடுச்சு, அழுக்கானவர்களாக ஆகிட்டாங்க. மில்லியன் கணக்கான மக்கள் கும்பமேளாவுக்கு போகிறாங்க. எங்கெல்லாம் தண்ணியை பார்க்குறாங்களோ அங்கெல்லாம் போகிறாங்க. ஏன்னா தண்ணியினால் அவங்க தூய்மையாயிடுவாங்க அப்படின்னு நம்புகிறாங்க. ஸோ மனிதர்களுடைய குணம் ரொம்ப ரொம்ப கெட்டு போயிடுச்சு, அழுக்காயிடுச்சு. மில்லியன் கணக்கில் மனிதர்கள் கும்பமேளாவுக்கு போகிறாங்க. எங்கே தண்ணி பார்த்தாலும் போயிடுறாங்க. அவங்க அந்த தண்ணியில் குளித்தா தூய்மையாயிடுவாங்க, பாவம் எல்லாம் போயிடும் அப்படின்ட்டு. பாபா சொல்கிறாரு, எந்த தண்ணியாக இருந்தாலும் நதியில் இருந்து தான் வருது. உங்கள் வீட்டு தண்ணியே பார்த்திங்கன்னா அந்த நதியினால் ஊற்று அதில் கிணத்துல நம்பி அப்படி தான் வருது தண்ணி. ஸோ அதன் மூலமாக யாராவது தூய்மை ஆக முடியுமா என்ன? தண்ணியில் குளிச்சிட்டாலே நாம் அழுக்கிலிருந்து தூய்மையாகி தேவதை ஆக முடியுமா என்ன? ஸோ நம்ம பார்க்குறோம் எல்லோரும் மோசமாக இருக்கிறாங்கன்ட்டு. அவங்களாம் என்ன குளிக்காமல இருக்கிறாங்க? இப்போ குளித்தாலும் அவங்க கேரக்டர் மாறலன்னு தெரியுது இல்லை? ஸோ யாருமே தண்ணியில் குளிக்கிறதுனால, கங்கையில் குளிக்கிறதுனால, கடலில் குளிக்கிறதுனாலும் தூய்மை ஆக முடியாது. அது ஒரு தப்பு. ஸோ இந்த விஷயங்களையும் மக்களுடைய கருத்துக்களை நீங்கள் கேட்டு வாங்கணும். இப்போ இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கம் அற்புதமான இயக்கம்ப்பா அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி பிரம்மகுமாரிகள் மந்திரம் பண்ணுறாங்க, பெண் குழந்தைங்களெல்லாம் கடத்திடுறாங்க, கணவன் மனைவியை சகோதரன் சகோதரியாக மாற்றிடுறாங்க. இந்த மாதிரி தவறான
பிரச்சாரங்கள்லாம் முடிஞ்சிடுச்சு. ஏன்னா அதை பற்றிய உண்மை வந்து இப்போ தெரிய வந்துடுச்சு. ஆனால் இது ஸோ நிறைய தவறான விஷயங்கள் வந்து பரப்பப்பட்டுட்டு இருக்குது இல்லையா. ஸோ அது வந்து இப்போ இவங்க இல்லை இந்த இயக்கம் நல்ல இயக்கம்ன்றதுனால அந்த தவறான நம்பிக்கைகள் வந்து நீங்கிறதுக்கு உதவி பண்ணுது. ஏன்னா வெளிநாடு வரைக்கும் நம்ம பேர் வந்து அப்போ கெட்டு போச்சு, நியூஸ் பேப்பர்லாம் வந்தது. ஸோ இப்போயும் அந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் குறிப்பாக வடநாட்டிலலாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. நிறைய யூடியூப் சேனல்ஸே இருக்குது பிரம்மகுமாரிகளுக்கு எதிராக. ஸோ வெளிநாட்டில் நியூஸ் பேப்பரில் அப்போ என்ன வந்தது அப்படின்னா, பிரம்ம பாபாவை பற்றி இந்தியாவில் ஒரு தாத்தா இருக்கிறாரு, அவருக்கு வந்து 16,108 ராணி வேணுமா, ஆல்ரெடி அவருக்கு 400 ராணி கிடச்சிடுச்சான் அப்படின்னு போட்டாங்க. இது கேட்குறதுக்கு எவ்வளோ கேவலமாக இருக்கும். ஸோ என்னன்னே புரியாமல் திடீர்னு முரளி கேட்கும்பொழுது அவங்கள புத்தியில் இப்படி தான் அது போய் உட்காருது. ஏன்னா இப்போ எகியத்தில் 400 பேர் தான் இருந்தாங்க. ஸோ அதை சொன்னது இவங்க இப்படி தப்பாக போட்டுட்டாங்க. ஸோ அப்போ தான் நிறைய பேர் வந்து எதிர்க்க ஆரம்பித்தாங்க. அந்த என்ன சொல்கிறது, உள்ளே வந்து ஆர்ப்பாட்டம்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் பாபாவுக்கு முன்னாடி அவங்களால எதுவுமே பண்ண முடியல. ஸோ எவ்வளவோ போராட்டம் பண்ணி பார்த்தாங்க, ஆனால் பாபா கிட்ட எதுவும் வேலைக்கு ஆகலை இல்லையா. அவங்க கொடுத்த டார்ச்சரில் பிரம்மகுமாரி சென்டரே இருக்கக்கூடாது அப்படின்லாம் நினச்சி வந்தாங்க. ஆனால் பாபா கிட்ட ஏதாவது பலிக்குமா? எல்லோரும் சொன்னாங்க, எங்கேருந்து வந்தான் இந்த மாய வித்தக்காரன் அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா எல்லா குழந்தைங்க எல்லாம் தானாக வந்தாங்க பாபா கிட்ட. இல்லை பாபா இப்போ நம்ம ஞானம் கொடுத்து கூப்பிட்றோம், அப்போ ஞானம்லாம் கொடுக்கல, எல்லாருக்கும் காட்சி வந்தாங்க. அதனால் அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, எங்கேருந்து இந்த மாயாஜாலக்காரன் வந்தான் அப்படின்னாங்க. ஆச்சரியத்தை பாருங்க. பாபா அப்போ கராச்சியில் இருந்தார் இல்லையா, இந்தியா பாகிஸ்தான் பிரியறதுக்கு முன்னாடி. கராச்சி இப்போ பாகிஸ்தானுடைய கேபிட்டலாக என்னன்னு தெரியல. ஸோ பாகிஸ்தானில் இருக்குது இப்போ. ஸோ அப்போ இந்தியாவாக இருந்துச்சு. ஸோ எல்லாம் ஓடி வந்தாங்க பாபா கிட்ட தானாக. ஸோ எப்படி அவங்க வீட்டை விட்டு வந்தாங்கன்னு யாருக்கும் தெரியாது. இதெல்லாம் எவ்வளோ பெரிய மேஜிக் இல்லையா. ஸோ அவங்களாம் எங்கே வந்து தங்குவாங்கன்னு கூட அவங்க நினைக்கல. எவ்வளோ சூப்பரில் நினச்சி பார்த்தாலே எப்படி இருக்குது. திரும்ப ட்ரெஸ் எடுத்துக்கணும், நம்ம எங்கே போய் தங்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சினிமாவில் நடிக்கணுன்ட்டு அப்படியே சென்னைக்கு வந்துடுவாங்க எதுவும் இல்லாமல். அந்த மாதிரி பாபாவுக்கு வந்தாங்க பாருங்கள். அது கூட யாராவது ஃப்ரெண்ட்ஸு ஏதோ ஒன்றத்தை பிடிச்சிட்டு வருவாங்க. பட் இங்கே எதுவுமே இல்லை, காய்ச்சாங்க வந்துட்டாங்க. எவ்வளோ பெரிய உண்மையிலே மாயாஜாலனா இது தான். பிறகு உடனே பாபா வந்து ஒரு பங்களா வாங்கினார் குழந்தைங்களை தங்க வைக்கிறதுக்கு. அதுவே ஒரு ஆச்சரியம், அற்புதம் தானே. இப்போ கூட மனிதர்கள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து மந்திரவாதிங்க, யாராவது பிரம்மகுமாரிகள் கிட்ட போனாங்கன்னா அவங்க திரும்பி வரவே மாட்டாங்க, கணவன் மனைவிகளை சகோதரன் சகோதரியாக ஆக்கிடுவாங்க, என்ன தான் மாயாஜாலம் பண்ணுவாங்களோ தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் வரல. இப்போ உங்களுடைய கண்காட்சிகளை பார்க்கும் பொழுது அவங்க புத்தியில் இருந்தால் அந்த தவறான புரிதல் எல்லாம் நீங்குது. அடடா, இவ்வளோ அற்புதமான விஷயத்தை போய் இப்படி தப்பாக சொல்லிட்டாங்களேன்ட்டு. இருந்தாலும் பாபா விரும்புகிற கருத்துக்களை யாரும் எழுத மாட்டுறாங்க. பாபா இந்த மாதிரி கருத்துக்களை தான் விரும்புகிறார். கங்கை பதித்த பாவனி கிடையாது, கடவுள் எங்கும் நிரம்பியவர் கிடையாது, இந்த மாதிரி கருத்துக்கள். ஸ்ரீகிருஷ்ணர் கீதையின் பகவான் கிடையாதுன்னு எழுதணும்னு பாபா ஆசைப்படுறார். ஏன்னா ஒட்டுமொத்த உலகமும் ஸ்ரீகிருஷ்ணர் தான் கீதா மகா வாக்கியத்தை பேசினார்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஸ்ரீகிருஷ்ணரும் முழுசாக 84 பிறவி எடுத்தவர். அவர் எப்படி நான் பிறப்பிறப்பில் வராதவன்னு சொல்ல முடியும்? கீதையில் இருக்குதே. சிவபாபா தான் மறுஜென்மத்தில் வராதவர். ஸோ இதை வந்து நிறைய விஐபிக்கள் இதை திரும்ப திரும்ப சொல்லும்போது தான் மக்களுடைய மனதில் பதிய ஆரம்பிக்கும். நிறைய பேர் வந்து கீதையை கேட்குறாங்க. பிறகு அவங்க வந்து
கீதையின் பகவான் சிவபரமாத்மான்னு நியூஸில் படிக்கணும், நியூஸ் பேப்பரில் படிக்கணும். அந்த மாதிரி திரும்புகிற பக்கமெல்லாம் கீதையின் பகவான் சிவன்னு நிறைய பேர் கருத்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். இதுதான் சேலஞ்ச் இல்லையா? பொய்யை உண்மையாக்குறாங்கள, திரும்ப திரும்ப சொல்லி முருகன் தான் எல்லாத்தையும் படைச்சாருன்றாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்கல்ல. அப்போ இந்த உண்மையை திரும்ப திரும்ப சொல்லும்போது மக்கள் யோசிக்க ஆரம்பிப்பாங்கல்ல, மக்கள் மனதில் இப்படி ஒரு கருத்து உருவாக ஆரம்பிக்கும்ல. அவர் மட்டுமே தந்தையாக, டீச்சராக, சத்கதி வழங்கும் வள்ளலாக இருக்கிற அவரிடம் இருந்து மட்டும்தான் நமக்கு சாந்தி சுகத்திற்கான ஆஸ்தி கிடைக்கிது. ஆனாலும் நீங்கள் சென்டர் திறக்கிறதுக்கான முயற்சி, விஐபி கூப்பிட்டு சென்டர் திறக்கிறதன் மூலமாக மக்களுடைய அந்த தவறான புரிதல்கள் அது நீங்குது. அவங்களுக்கு நல்ல விளக்கங்கள் கிடைக்கிது. இருந்தாலும் பாபா விரும்புகிற கருத்துக்களை விஐபிக்கள் எழுதணும், அதுதான் முக்கியமான விஷயம். மற்றபடி அந்த மனிதர்கள் மற்றவர்களுக்கு அட்வைஸ் மட்டும் பண்ணுறாங்க. இந்த ராஜயோக தியான நிலையம் ரொம்ப நல்ல இயக்கம். ஸோ இதனால் என்ன நடந்துடும்? இன்னும் போக போக நீங்கள் முன்னேற முன்னேற ஸ்தாபனை, அதாவது சத்யுக ஸ்தாபனையும் கலியுக அழிவும் நெருக்கத்தில் வரும் பொழுது தான் பாபா விரும்புகிற கருத்துக்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும். அது வெளிப்பட ஆரம்பிக்கும் போது நம்ம புரிஞ்சிக்கலாம் உலக அழிவு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ட்டு. ஸோ அப்போ அவங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு எழுத ஆரம்பிப்பாங்க. குறைஞ்சபட்சம் இப்போ எல்லோரும் உங்ககிட்ட வரவாவது ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ நிறைய சாமியார்கள் பிரம்மகுமாரிகளை பற்றி பேசுகிறாங்க. நாம் எல்லோரும் ஒரு தந்தையுடைய குழந்தைகள், நாம் எல்லோரும் ஒருவருக்கொருவர் சகோதரர்கள் அப்படிங்கிற ஞானம் நமக்கு கிடைச்சிருக்குது. இதை நீங்கள் மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறது ரொம்ப ஈஸி. அனைத்து ஆத்மாக்களின் தந்தை இந்த பரமபிதா. கண்டிப்பாக அவர்கிட்ட இருந்து மிக உயர்ந்த எல்லையற்ற பதவி தான் நீங்கள் அடையணும். கடவுள்கிட்ட பிச்சைக்காரன் பதவியை அடைவீங்க, வேலைக்காரன் பதவியை அடைவீங்க இல்லை? மிக உயர்ந்தவர்கிட்ட மிக உயர்ந்த பரிசையில் நம்ம அடையணும். அதற்கான வழியை அவர் சொல்கிறார். புதுசு கிடையாது, 5000 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் அடைந்தீர்கள், அதைத்தான் மீண்டும் அடைய போகிறீங்க. அதனால் என்னால் முடியுமான்ற கேள்விக்கே இடம் கிடையாது. இல்லை என்னால் எப்படி சேவை செய்ய முடியுமா, அப்படி பண்ண முடியுமா? பண்ணி இருக்கிறீங்க 5000 வருஷத்துக்கு முன்னாடி, அதைத்தான் பாபா பண்ண வைக்கிறார். இப்போ தூய்மையாக இருக்க முடியுமா? இருந்தீங்க 5000 வருஷத்துக்கு முன்னாடி, அதைத்தான் இப்போ பண்ணுறீங்க. ஸோ அது உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கணும். நான் ஏற்கனவே பண்ணி இருக்கிறேன் அப்படிங்கிறது சதா மைண்டில் ஓடி இருக்கணும். மனிதர்கள் கலியுகத்துடைய ஆயுளையே லட்சக்கணக்கான வருடங்கள்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நாம் சொல்கிறோம் ஒட்டுமொத்த காலச்சக்கரத்துடைய அளவே வெறும் 5000 வருஷம்தான். ஸோ 5000 வருஷம் எங்கே, லட்சக்கணக்கான வருடங்கள் எங்கே, எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்கள். பாபா சொல்கிறாரு, 5000 வருடத்திற்கு முன்பு இந்த பூமி முழுவதும் அமைதி தான் இருந்தது. ஸோ அப்படிப்பட்ட சொர்க்கத்தை, அந்த சொர்க்கத்தில் உயர்ந்த பதவியாகிய ஸ்ரீ நாராயணன் லக்ஷ்மி பதவியை அடைவது தான் நம்முடைய லட்சியம். அந்த லட்சியம் எப்போவுமே உங்கள் எதிர இருந்துக்கிட்டே இருக்கணும், அதாவது உங்கள் புத்தியில் இருந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம எதுக்காக இங்கே வந்திருக்கிறோம், என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது சதா ஞாபகம் இருக்கணும். அந்த லக்ஷ்மி நாராயணன் பதவியை நோக்கி ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கிறீங்களா, அல்லது வீண் விஷயங்களை சிக்கி அதுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிறீங்களா? ஸோ அவங்களுடைய ராஜ்யத்தில் தான் உலகம் முழுவதும் அமைதி இருந்தது. அப்படிப்பட்ட ராஜ்யத்தை மீண்டும் நாம் ஸ்தாபனை பண்ணுறோம்.
ஒட்டுமொத்த உலகத்திலும் அமைதியும் ஆனந்தமும் இருந்தது. துக்கத்துடைய பேரடையாளமே கிடையாது. ஆனால் இப்போ அளவற்ற துக்கம் இருக்குது. நாம் நம்முடைய உடல், மனம், செல்வத்தை பயன்படுத்தி குப்தமாக இந்த அமைதியின் ராஜ்யத்தையும் சுகத்தின் ராஜ்யத்தையும் ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா? அமைதி, சுகம் நிரம்பிய அந்த ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணுறதுக்காக நம்முடைய உடல், செல்வம், மனம் அனைத்தையும் பயன்படுத்துகிறோம். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய உலகத்தில் அளவற்ற துக்கம். இதிலிருந்து விடுபட போகிறோம் நிரந்தரமாக. அது எவ்வளோ பெரிய ஆனந்தம்! ஒரு சின்ன நோய் இருக்காது. பாபா மறைமுகமாக இருக்கிறார். பாபா கொடுக்குற இந்த ஞானம் கூட மறைமுகமாகத்தான் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பண்ணுற முயற்சி கூட மறைமுகமாகத்தான் இருக்குது. யாருக்கும் தெரியாது நீங்கள் தான் நாராயணன்ட்டு. ஸோ அதனால தான் பாபாவுக்கு இந்த பாட்டு பாடுறது, கவிதை இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? இதெல்லாம் ஏன் நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கிறீங்கன்ற. ஆனால் மதுபனில் பாட்டு பாடிட்டு ஆடிக்கிட்டு இதே தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. முக்கியமான விஷயத்த மறந்துடுறாங்க. ஸோ இது புராண கதையில் இருக்கும். என்ன இருக்கும் அப்படின்னா, தேவர்கள் ஜாலியாக ஆட்டம் பாட்டம்னு பாடிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் அசுரர்கள் வெறித்தனமாக சிவனை நினைத்து தியானம் பண்ணி சக்தி அடைஞ்சிட்டு இருப்பாங்க. ஸோ இங்கே எல்லாருமே அசுரர்கள் தான். பாபா ஞானத்தை எடுத்த பிறகு ஒரு சிலர் தீவிரமாய் பாபா செய்தியை மற்றவர்களுக்கு கொடுக்கணும், நாம மாறணும், இதில் கவனம் கொடுக்குறாங்க. ஒரு சிலர் ஜாலியாக பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு பாபாவை புகழ்ந்து பாட்டு, அதுக்கு ஒரு மியூசிக்கு, இப்படி நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள். இங்கே நீங்கள் அமைதியாக இருக்கணும், அவ்வளவுதான் இல்லையா? ஏன்னா பாபாவை நினைக்கிறதுக்கு சென்டர்லேயே பாட்டு போட்டு தான் நினைக்கிறாங்க. ஆனால் அது ஒரு விதத்தில் அங்கே யூஸ் ஆகுது. ஏன் ஆகுது அப்படின்னா, பலருடைய எண்ணங்கள் ஒரு செகண்டில் ஒருநிலைப்படுது. ஆனால் அதே நேரத்தில் சுயமாக உங்களுக்கு பாபாவை நினைக்க முடியுதா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால தான் பாபா சொல்கிறார், இங்கே அமைதியாக இருக்கணும். ஸோ அமைதியாக நடக்கும் பொழுதும் சுற்றும் பொழுதும் பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களுடைய புத்தியில் இந்த உலக சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்கணும். நான் சத்தியுகத்தில் எப்படி இருந்திருப்பேன், அங்கே இருக்கக்கூடிய நதிகள் எப்படி இருந்திருக்கும், நீர்வீழ்ச்சி எப்படி இருந்திருக்கும், பறவைகள் எப்படி இருந்திருக்கும், மனிதர்கள் எவ்வளோ அழகாக இருந்திருப்பாங்க, அவங்களுடைய குணங்கள் எப்படி இருந்திருக்கும், எப்படி நான் கொஞ்சம் கொஞ்சமாக அனைத்தையும் இழந்தேன், இதையெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இதை நீங்கள் சுத்த தான் நீங்கள் ஆத்மான்றது உங்கள் மைண்டில் பதியும். ஏன்னா ஆத்மா தானே அந்த உடம்புல இருந்துச்சு, அடுத்தது இன்னொரு உடம்புல வந்துச்சு, அதை சேர்த்து நீங்கள் நினைக்கிறீங்க. அதுக்கு தான் இதை சுற்றிக்கிட்டே இருக்க சொல்கிறார். அதேமாதிரி 5 ஸ்வரூப பயிற்சியும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆத்மா ஒன்றுத்தை விட்டு இன்னொன்று போகுது அப்படிங்கிறத பாபா அழகாக பதிய வைக்கிறார் நம்ம மைண்டில். அதனால தான் பாபா புத்திவானுக்கெல்லாம் புத்திவான்றோம். ஸோ இந்த பழைய உலகத்தில் இதுதான் கடைசி ஜென்மம் இல்லை? 2 நாள் முன்னாடி பாபா சொல்லியிருந்தார், இந்த வேசியாலயத்தில் நீங்கள் இனி இருக்க போவதில்லை, இருக்க தேவையில்லை இல்லை. இங்கே இல்லறமே விபச்சார விடுதியாக மாறிடுச்சு. காமத்துக்காக இருக்குது. காமம் இல்லைன்னா அடி உத தான் இருக்குது. ஆனால் தூய்மையான இல்லற மார்க்கம் சொர்க்கம், அங்கே நாம் போயிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய முதல் ஜென்மமே புது உலகத்தில் எடுப்போம். மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் பழைய உலகத்தில் தான் முதல் ஜென்மமே எடுக்கிறாங்க. பாவம் இல்லையா? ஆத்மாக்கள் கண்டிப்பாக தூய்மையாகணும். எல்லா ஆத்மாக்களும் அழுக்கானது. இப்போ ஒரு பொருளே வாங்குகிறோம், இப்போ ஒரு மொபைலே வாங்குகிறோன்னா புது மொபைலுக்கும் செகண்ட் ஹேண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? முதல்ல பேட்ரி எல்லாம் போயிருக்கும், ரொம்ப யூஸ் பண்ணி அது நிறைய பிரச்சனை பண்ணும். ஆனால் புது செல்லு அந்த மாதிரி புத்தம்புது உலகத்தில் பிறக்கிறவங்க தான் எல்லாத்தையும் அனுபவிப்பாங்க. கடவுள் படைத்த அந்த முழு உலகத்தை. நரகத்தில் பிறவி எடுக்கிற மற்ற தர்மத்தை ஆத்மாக்கள்லாம் நம்ம யூஸ் பண்ணி மீதியாக்கி பாலைவனமாக்கி வச்ச இடத்த போய் அனுபவிக்கிறாங்க. பாலைவனத்தில் தானே மற்ற மதங்கள்லாம் தோன்றுது.
என்னதான் அங்கே வந்து பெட்ரோல் வந்தாலும் அதன் மூலமாக அவங்க செல்வ செழிப்பாக இருந்தாலும் இயற்கையை அவங்க பார்க்க முடியாது. அதுவே ஒரு பெரிய தண்டனை தானே இல்லையா? ஆத்மாக்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ ஆரம்பத்தில் அந்த தண்ணி கூட வெளியிலேருந்து தான் அவங்க இறக்குமதி பண்ணணும். ஆனாலும் அவங்க ராஜ வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் எல்லா முஸ்லீம் நாடுகளும் இல்லை, ஒரு சில நாடுகள் மட்டும்தான் ராஜ வாழ்க்கை வாழுறாங்க. மற்ற இடங்கள்லாம் சண்டை இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அப்போ அதுவும் ஒரு விதத்தில் நல்லது தான். ஏன்னா நரகம்ன்றதை நம்ம உணர்கிறோம்ல. ஸோ அப்போ தான் வைராக்கியமாக முயற்சி பண்ணுவோம். ஆத்மாக்கள் கண்டிப்பாக தூய்மையாகணும். ஏன்னா இப்போ எல்லாமே அழுக்காக தான் இருக்குது. தூய்மை ஆகிட்ட தான் நினச்சிக்காதீங்க, முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, பாபா நினைவிலே இருங்க. ஸோ உங்களை தூய்மை ஆக்கிறதுக்குத்தான் பாபாவை ஆத்மாக்கள் நினச்சிக்கிட்டே இருக்குது. பாபாவே சொல்கிறாரு, குழந்தைகளே தேகத்தின் அனைத்து உறவுகளையும் சந்நியாசம் பண்ணுங்க, மறந்துடுங்க. அப்பா அம்மா கணவன் மனைவி குழந்தை தங்கச்சி சித்தப்பா எதுவுமே இருக்கக்கூடாது ஞாபகம். உங்கள் உடம்பே உங்களுக்கு ஞாபகம் இருக்கக்கூடாது. ஒரு பாபாவை தவிர எதுவுமே ஞாபகம் வரக்கூடாது. நீங்கள் அந்த நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசியில் அவங்க நினைவு தான் வரும், மாட்டிக்குவீங்க. பாபா நமக்கு புது உலகத்தை தயார் செய்கிறார். ஸோ அவரை நினைக்க நினைக்க உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அழிஞ்சிடும். ஸோ பாபா நமக்காகவே புது உலகத்தை தயார்படுத்திகிட்டு இருக்கிறார். ஸோ அப்போ அந்த புது உலகத்துக்கு நீங்கள் புதுசாக தான் போகணும். இந்த பழைய உலகத்தின் எந்த குப்பையும் எடுத்துகிட்டு போகக்கூடாது, எந்த உணர்வையும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஸோ அதனால தான் எந்த தேகதாரியும் நினைக்காதீங்க, உங்கள் உடம்பையும் நினைக்காதீங்க. வெறும் ஆத்மான்னு வந்து பரமாத்மாவை மட்டும் நினைவு பண்ணிக்கிட்டே இருந்துங்க. பாவம் எல்லாம் அழிஞ்சிடும், பழைய குணங்கள் எல்லாம் போயிடும். உலக ராஜ்யத்தையே கொடுக்குற தந்தையை எப்படி மறக்கிறீங்கன்னு கேட்குறார் இல்லையா? உலக ராஜ்யத்தையே கொடுக்குறாரு, சும்மா நினைக்க சொல்லலை இல்லையா? சொல்லுவாங்களே சும்மா எப்படி, அதாவது காசு கொடுத்தா எது வேணாலும் பண்ணுவாங்க இல்லையா? இன்றைக்கி உலகத்தில் கொலையெல்லாம் கூட காசுக்காக பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது ஒட்டுமொத்த உலக ராஜ்யம், அது கோடானு கோடி மதிப்பு, அப்படியே அள்ளி கொடுக்குறார். ஜஸ்ட்டு நீங்கள் நினச்சா போதும் அவரை. ஏன் அவரை நினைக்க மாட்டேறீங்க? பாபா சொல்கிறார், குழந்தைகளே இந்த ஒரே ஒரு ஜென்மம் மட்டும் எனக்காக தயவு செய்து தூய்மையாக இருங்க அப்படின்னு கேட்குறார். ஏன்னா குழந்தைங்க கஷ்டப்படுறத அவருக்கு பார்க்க முடியல, அதனால தான் சொல்கிறார், தூய்மையாக இருங்க, தூய்மையாக இருங்க, தூய்மையாக இருங்க. இந்த ஒரு ஜென்மம் மட்டும், அதுக்கடுத்து தூய்மை இழக்கிற மாதிரி எதுவுமே சொர்க்கத்தில் நடக்காது. அதனால் பிரச்சனை கிடையாது. இந்த ஒரு ஜென்மம் மட்டும்தானே நான் உங்களை தூய்மையாக இருக்க சொல்கிறேன். முயற்சி பண்ணி தூய்மையாக இருக்கிறது இந்த ஒரு ஜென்மந்தான். அதனால் தூய்மையாக இருங்க, பாபா நினைவில் இருங்க. பாபா நினைவில் மட்டும்தான் அந்த சக்தி கிடைக்கும். ஸோ அது மட்டும் கிடையாது, உலக அழிவு, இந்த மரண உலகத்தின் அழிவு உங்கள் முன்னாடியே இருக்குது. ஸோ இந்த நேரம் யாருக்கு குழந்தைய பெற்று போடுறீங்க இல்லையா? அதாவது இப்போ பாலஸ்தீனத்தில் வந்து யுத்தம் நடக்குது தெரியுது, அங்கே நிறைய குழந்தைகள் இறக்குறாங்கன்னு போடுறாங்க. அதை கொலை செய்கிறவனோட மிகப்பெரிய பாவி யாருன்னா அப்படிப்பட்ட இடத்துல இருந்து குழந்தைய பெற்றுக்கிறவங்க தான் இல்லையா? அவங்களுடைய உயிருக்கே கேரண்டி இல்லைன்னும் போது எதுக்கு குழந்தை பெற்றுக்கிறாங்க? அதை தான் பாபாவும் கேட்குறார். உலகமே அழிய போது எதுக்கு குழந்தை பெற்றுக்கிறீங்க? பாலஸ்தீனம் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த உலகமும் அந்த நிலை ஆக போகுது. ஸோ அப்போ தூய்மையாக இருங்க. எந்த உறவுகள் வச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு பிரச்சனை தான். உறவுகளே வேண்டாம். எந்த அளவுக்கு உறவுகள் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு குழப்பங்கள் அதிகரிக்கும்னு பாபா சொல்கிறார். உறவு வேணுமா? அனைத்து உறவையும் என் ஒருவனோடு வையின்றார். அப்போ என் மீது நம்பிக்கை இல்லாததுனால தான் உன்னுடைய புத்தி மனிதனை தேடி போகுது, மனித துணையை நாடுது அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ இந்த உலக அழிவு இதே மாதிரியே 5000 வருடம் முன்பும் நடந்தது. அந்த அளவுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா கூட போதும். அங்கே நம்ம ஒருத்தருடைய ராஜ்யம்தான் இருந்தது, வேறு எந்த மதமும் அங்கே கிடையாது. மனிதர்கள் பாபா கிட்ட வரும்பொழுது
பாபா கேட்குறது என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சந்திச்சிருக்கிறோமா? யார் இந்த ஞானம் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க உடனடியாக சொல்லிவிடுவாங்க, ஆமாம் பாபா 5000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சந்திச்சோமேன்னு சொல்லிவிடுவாங்க. புதுசாக வர்றவங்க குழப்பம் அடைஞ்சிடுறாங்க, என்னடா நான் இப்போ தான் வரேன் அதுக்குள்ளே சந்திச்சோமான்னு கேட்குறாருன்ட்டு. ஸோ அப்போ பாபா புரிஞ்சுக்கிறார், அவங்களுக்கு டீச்சர் ஞானத்தை ஒழுங்காக புரிய வைக்கலை அப்படின்ட்டு. ஸோ பிறகு பாபா சொல்கிறாரு, யோசித்து பதில் சொல்லுங்கள். பிறகு அவங்களுக்கு அது ஞாபகம் வருது. ஸோ இந்த மாதிரி கேள்வியை பாபாவை தவிர வேறு யாரும் கேட்க முடியாது. யாருக்கும் இதை கேட்கக்கூடிய அறிவே கிடையாது. ஏன்னா இதை பற்றி எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை திரும்ப திரும்ப நடக்கும்னு யாருக்கு தெரியும்? இன்னும் போக போக நம்ம குலத்தை சார்ந்தவர்கள் நம்மை தேடி வருவார்கள், பாபா கொடுக்குற ஞானத்தை கேட்பார்கள். நம்ம குலத்தை சார்ந்தவர்கள் தான் வந்து கேட்பாங்க. கண்டிப்பாக உலகம் மாறிதான் தீரணும். ஸோ இந்த காலச்சக்கரத்துடைய ரகசியத்தை பாபா புரிய வைக்கிறார். இப்போ நீங்கள் புது உலகத்துக்கு போகணும். அதனால் பழைய உலகத்தை மறந்துடுங்க. இல்லையா? உலகம் புதுசாக போகுது, பழசை மறந்துடுங்கன்ற. இப்போ இதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் வந்ததுக்கு முன்னாடி ஃபுல்லாக எழுதிட்டு இருப்பாங்க. கம்ப்யூட்டர் வந்ததுக்கப்புறம் தன்னை மாற்றிக்கிறாங்கல்ல, அதே மாதிரி இப்போ உலகமே மாறப்போகுது. அங்கே எல்லாருடைய குணமும் வேறு மாதிரி இருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய குணத்தை மாற்றிக்கோங்க. பழைய உலகத்தின் குணத்தை எல்லாம் மறந்துடுங்க. அங்கே அந்த குணம் இருக்காது, இருக்கிறவங்களுக்கு அங்கே அனுமதி கிடையாது. ஸோ நமக்காகவே புத்தம்புது வீடை பாபா கட்டுறார். அதனால் உங்களுடைய புத்தி இப்போ அங்கே போகுது, சொர்க்கத்தையே நினச்சிட்ருக்கு. சொர்க்கத்தில் என்னுடைய குடும்பம் எப்படி இருக்கும், என் மனைவி எவ்வளோ அழகாக இருப்பாள், என் கணவன் எவ்வளோ தெய்வீக குணமுடையவனாக அன்பானவனாக இருப்பான், என்னுடைய குழந்தைகள் எப்படி நான் சொல்வதை கேட்பது போல் இருப்பாங்க, என்னுடைய சகோதரர்கள் எவ்வளோ சுயநலமற்றவர்களாக இருப்பாங்க, யாருக்கும் கடிந்து பேசுறதுனா என்னன்னு கூட தெரியாது, அப்படியே பூ மாதிரி பேசுவாங்க. ஸோ அதையே நினச்சி நினச்சி அந்த போதையிலே இருக்க இருக்க இங்கே இருக்கிற எல்லாமே மறந்துடும். ஏன்னா உண்மையிலே நீங்கள் வாழ்ந்தது இல்லையா, உங்களுக்கு யார் அங்கே கணவனாகவோ மனைவியாகவோ இருந்தாங்களோ 5000 வருஷம் முன்னாடி, அவங்கள மறுபடியும் சந்திக்க போகிறீங்க அதே உடம்பில். எவ்வளோ பெரிய சந்தோஷம் அது. ஸோ 100% பக்காவான கணவன்னா அது சொர்க்கத்தில் தான் இருப்பாங்க, அதுலேயும் ஆரம்பத்தில் தான் இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்கள நான் சந்திக்க போகிறேன்றது எவ்வளோ பெரிய போதையை இருக்கணும். இங்கே இருக்கிற எல்லா உறவும் உங்களுக்கு துக்கத்தை கொடுக்குது, டார்ச்சரை கொடுக்குது, தலைவலி கொடுக்குது, உங்களை பைத்தியமாக்குது. எதுக்கு இதன் மீது உங்களுக்கு பற்று, எதுக்கு இதை நினைக்கிறீங்க? ஸோ எப்படி புது வீடு அப்பா கட்டுறாருன்னவொடனே குழந்தைங்களுடைய புத்தியெல்லாம் புது வீட்டுக்கு போயிடும். இப்போ எப்பப்பா அங்கே போகலாம், எப்பப்பா அங்கே போகலான்னுவாங்க. அதே மாதிரி இது எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம். நீங்களும் எப்போ சொர்க்கத்துக்கு போவோன்னு துடிச்சிட்டு இருக்கணும். உங்களுக்காகவே அந்த சொர்க்கத்தின் புது உலகத்தை நான் ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால் இந்த பழைய உலகத்தை பார்த்தும் பார்க்காமல் கேட்டும் கேட்காமல் இருக்கணும். இந்த உலகம்னா என்ன? இந்த உலகத்தின் உறவுகள். மனைவியை பார்த்தாலும் பார்க்காத மாதிரி, கணவனை பார்த்தாலும், குழந்தையை பார்த்தாலும், கூட பிறந்தவங்களை பார்த்தாலும், கூட வேலை செய்கிறவங்கள பார்த்தாலும் அவங்க இறந்துட்டாங்க, வெறும் ஒலிப்புள்ளி. இதுதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். அந்த உடம்பே ஞாபகம் வரக்கூடாது. ஆத்மா பயிற்சி பண்ணுறதுக்கு அவங்கள யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். மற்றபடி உடல் பக்கமே உங்கள் கவனம் போகக்கூடாது. புது உலகத்தில் தான் உங்களுடைய பற்றெல்லாம் இருக்கணும். இந்த பழைய உலகத்தின் மீது வெறுப்பு தான் இருக்கணும். எங்கே பார்த்தாலும் நோய், பொறாமை, சுயநலம், இதுதான் இருக்குது. கல்கத்தா டாக்டரை எப்படி கொடூரமாக கற்பழித்து கடித்து தின்னு இருக்கிறாங்க உடம்பு பாகங்களை. ஸோ அந்த மாதிரி உலகம் மாறிட்டு இருக்குது. இன்னும் போக போக ரொம்ப கொடூரமாக இருக்கும். இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த உடலை விட்டு நம்ம எஸ்கேப் ஆகிடணும். ஸோ அந்த அளவுக்கு வைராக்கியம் இருக்கணும். இந்த உலகத்தையே பார்க்கக்கூடாது.
இப்போ பெண்கள் வந்து நல்ல ஒழுக்கமான பெண் வந்து பெண்ணுன்னு இல்லை, ஆணை கூட பார்த்திங்கன்னா யாரையும் பார்க்க மாட்டான். ரோட்டில் நடக்கும்போது கூட குனிஞ்சு தலை நிமிராமல் போவாங்க. இந்த உலகமே மோசமாக இருக்குது. இந்த உலகமே விபச்சார விடுதியாக இருக்குது இல்லையா? விபச்சார விடுதி பக்கம் நடந்தால் என்ன பண்ணுவாங்க? பொண்ணுங்கள்லாம் வரிசையாக வீட்டு வாசலில் நின்றுக்கிட்டு வா வான்னு கூப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த உலகத்தின் விஷயமெல்லாம் உங்கள் புத்தியை வா வான்னு கூப்பிடுது. அதுக்கு தான் பாபா சொல்கிறார், இந்த உலகத்தின் விஷயத்தை பார்த்தும் பார்க்காம போய்கிட்டே இருங்க புது உலகத்தை நோக்கி. புது உலகத்தில் மட்டும் அதுதான் உங்கள் வீடு, அதுதான் உங்கள் உலகம். இது கிடையாது. விபச்சார விடுதியில் வந்து சிக்கிக்கிட்டீங்க, இங்கேருந்து இப்போ தப்பிச்சு போகணும், திரும்பி பார்க்கக்கூடாது. சொல்லுவாங்க, விபச்சார விடுதியில் இருந்து ஒரு பொண்ணு தப்பிச்சு வரா எப்படியோ அப்படின்னா கூட அந்த புரோக்கர்கள் வந்து அவங்கள விட மாட்டாங்களாம். இப்படியாவது தேடி தப்பிச்சு வந்து மறுபடியும் விட்டுட்டு போவாங்களாம். ஸோ அந்த மாதிரி இந்த பழைய உலகம் ஃபுல்லாக கட் பண்ணுங்கன்ற அந்த பற்றி என்ன பண்ணுன்னே உங்களுக்கு தெரியாது. எல்லாத்தையும் கட் பண்ணுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ அப்போ தோணும், எல்லாத்தையும் கட் பண்ணிட்டா நமக்கு ஆத்திரம் அவசரம்னா என்ன பண்ணுறது? நான் இருக்கிற நம்பிக்கை இல்லையான்னு பாபா கேட்குறார். உனக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட உன் உடம்புல நான் பூந்து உனக்கு நான் சமைச்சு கொடுக்குறேன். யாரோ ஒருத்தர் வந்து சமைச்சு வச்சுட்டு போன மாதிரி இருக்குன்றார். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன கேரண்டி வேணும்? மனுஷன் கொடுப்பான்னா இல்லையா? ஒரு 6 மாதம் படுத்த படுக்கையாக இருந்தால் பொண்டாட்டியே புருஷனை விட்டு ஓடி போயிடுவான். நல்லா இருக்கும்போதே ஓடி போகிற உலகம் இது. ஸோ அப்படிப்பட்ட மனிதர்கள் மீது எதுக்கு பற்று வைக்கிறீங்கன்றார். எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு தான் இருக்கணும். அடயோகத்தை சார்ந்த மனிதர்கள் எல்லைக்குட்பட்ட வைராக்கியம், பொண்டாட்டி பிள்ளையை மட்டும் விட்டுட்டு காட்டில் போய் உட்காந்துக்கிறாங்க. ஆனால் உங்களுடைய வைராக்கியம் ஒட்டுமொத்த பழைய உலகத்தின் மீது இருக்குது. இந்த பழைய உலகத்தின் எதுலேயும் உங்களுடைய புத்தி சிக்கக்கூடாது. ஏன்னா எல்லாத்துலேயும் அளவற்ற துக்கம்தான் இருக்குது. நான் இயற்கையை ரசிக்கிறேன். ஏது நேரம் உனக்கு உலக அழிவு நடந்துட்டு இருக்குது. நீ இப்போ இறைவனை ஒரு வினாடி விடாமல் நினைத்தால்தான் உன்னுடைய பாவம் அழியும். நீங்கள் ரசிச்சுட்டு இருந்தனா உன்னுடைய நேரம் வீணாகும், ஆத்ம சக்தி இழக்கும், அடுத்தது விகாரத்தின் பக்கம் புத்தி போயிடும். ஸோ அதனால தான் இங்கே ரசிக்கிறதுக்கு என்ன இருக்குது? எல்லையற்ற துக்கம்தான் இருக்குது. எல்லாம் அந்த கன்னி வெடின்னுவாங்களே, மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சுருப்பாங்க, அதில் கால் வச்சிட்டாலே பூபி ட்ராப் பண்ணுவாங்க. நீங்கள் காலை எடுத்தோடனே அது வெடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இருக்குது இந்த கலியுகம். அந்த தங்க யுகத்தில், புது உலகத்தில் அளவற்ற சந்தோஷம். அப்போ கண்டிப்பாக நீங்கள் அதைத்தானே நினைக்கணும் இல்லையா? ஒரு குழந்தை லீவு முடிஞ்சு மறுபடியும் ஸ்கூலுக்கு வருதுன்னா, இந்த லீவில் தாத்தா வீடு எங்கேயோ போய் சந்தோஷமாக இருந்திருக்குன்னு வச்சுங்களேன். அடுத்த ஒரு வருஷமாக அதோடைய புத்தி ஃபுல்லாக எப்படா முடியும், எப்படா அங்கே போவோன்றதே இருக்கும். ஏன்னா அந்த குழந்தைக்கு அந்த இடம் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஸ்கூலு, ஹோம்ஒர்க்கு, டார்ச்சரு எதுவும் இல்லாமல் ஜாலியாக இருந்துச்சு. அந்த மாதிரி ஜாலியாக சொர்க்கத்தில் இருப்பீங்க. அங்கே கற்பழிப்பு, கொலை, திருடுறது, சுயநலம், துரோகிகள் எதுவுமே இல்லாத உலகம். விஷ ஜந்துக்கள். இங்கே மாடுக்கிட்ட போவே பயமாக இருக்குது. இப்போ எந்த மாடு எப்போ முட்டுன்னே தெரியல. நல்லா தான் இருக்குது, திடீர்னு வந்து முட்டுது. நாய் நல்லா தான் இருக்குது, திடீர்னு வந்து கடிக்குது. இதெல்லாம் வந்து டொமஸ்டிக் அனிமல்ஸ்னு சொல்லுவோம், வீட்டு பிராணிகள். அப்போ காட்டு பிராணிகள் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். அங்கே காட்டு பிராணிகளே ஆனந்தமாக நம்மக்கிட்ட அவ்வளோ அன்பாக இருக்கும்னா அதைத்தானே நீங்கள் நினைவு செய்யணும். இங்கே எல்லாரும் துக்கத்தை தான் கொடுக்குறாங்க, எல்லாமே துக்கத்தை தான் கொடுக்குது, இயற்கை உட்பட. மனிதர்கள் உங்களை விகாரத்தில் சிக்க வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணலன்னா உனக்கு சொத்து கிடையாது, கல்யாணம் பண்ணி குழந்தை பிறக்காட்டினாலும் உனக்கு சொத்து கிடையாது, எவன் குழந்தை பெற்றானோ அவனுக்கு தான் சொத்து. இந்த மாதிரி உலகம். பாபா சொல்கிறார், அவங்க என்ன உனக்கு சொத்து கொடுக்குது? அவங்கக்கிட்ட என்ன இருக்குது கொடுக்கறதுக்கு? நான் கொடுக்குறேன் உலக ராஜ்யத்தை, காமத்தை விடு. அதில் விழுந்து தான் அனைத்தையும் இழந்த மிகப்பெரிய எதிரி அந்த காமம். அதன் மீது நீ வெற்றி அடை, உலகமே உன் காலடியில்ன்றார். அதுவும் சொர்க்கம், இந்த நரகம் கிடையாது, சொர்க்கத்தை ஆட்சி செய்ய போகிற. அதற்கான ராஜ யோகத்தை கற்றுக் கொடுத்து
உங்களை ராஜாதி ராஜா ஸ்ரீ நாராயணனை ஆக்குறார். அதனால் அவங்கக்கிட்ட சொல்லுங்க, கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க அப்படின்னு நிறைய பிரதர்ஸ் சொல்லுவாங்க, சிஸ்டர்ஸ் சொல்லுவாங்க. பாபாவே கூட சொன்னார், இந்த குழந்தைக்கு தைரியம் இல்லை, ஆடு மாதிரி இருக்குது, சிங்கம் மாதிரி வர சொன்னால் ஆடு மாதிரி என்னை வெட்டுறதுக்கு கூப்பிட்றாங்கன்னு வந்து சொல்லுதுன்றார். ஸோ இப்போ அதுக்கு யுக்தி கொடுக்குறார். பெற்றோர்கள்கிட்ட சொல்லுங்கள் தைரியமாக, எனக்கு கடவுள் கனவுல வந்து சொன்னார், நீ தூய்மையாக இருந்தால் நான் உனக்கு சொர்க்க ராஜ்யத்தை கொடுப்பேன்னு சொன்னாருன்னு சொல்லுங்கள். ஏன்னா நிஜத்தில் வந்து சொன்னாருன்னா நம்ப மாட்டுறாங்க, கனவுல சொன்னால் நம்புகிறாங்க. அப்படி சொல்லி தானே நிறைய கோயில் கட்டுறாங்க. எனக்கு கடவுள் வந்தார், பாபா கூட சொல்லுவார். ஏதோ மும்பையிலையோ கல்கத்தாவிலையோ முதல்ல காளி கோயில் இல்லாமல் இருந்தது, ஏதோ பாம் வெடிச்சுது. உடனே ஒருத்தர் சொன்னார், என் கனவுல காளி வந்து சொன்னால் இங்கே கோயில் இல்லாதனால தான் பாம் வெடிச்சுது, கட்டலைன்னா இன்னொரு பாம் வெடிக்கும்னு சொன்னோடனே எல்லாம் பயந்துட்டு காசு கொடுத்தாங்களாம். ஸோ கனவுக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க. ஸோ யுக்தி சொல்லுங்கள், இதுக்கு போய் சொன்னால் அது பொய் கணக்கு ஆகாது, அதை புரிஞ்சுக்கணும். பாபா கிட்ட தான் நம்ம உண்மையாக இருக்கணும். ஸோ பாபா ஸ்ரீமத்தை மீறுவதற்காக நீங்கள் உண்மையாக இருந்தால் அந்த உண்மைக்கே அர்த்தம் கிடையாது, அதை புரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் கிருஷ்ணரே சில இடங்களில் பொய் சொல்கிற மாதிரியிலும் மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கும். அதுக்கு தான் யுக்தி சொல்கிறார். கடவுள் என் கனவுல சொன்னார், கடவுள் நிஜத்தில் சொன்னார்னா நம்ப மாட்டுறாங்க, அதனால் கனவுல சொன்னார்னு சொல்லுங்கள். இப்போ நீ தூய்மையாக இருந்தால் எனக்கு சொர்க்கத்தின் ராஜ்யத்தை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு, அதனால் இந்த ஒரு ஜென்மம் மட்டும் நான் தூய்மை இழக்க மாட்டேன், அந்த ராஜ்யத்தை இழக்க மாட்டேன்னு சொல்லுங்கள். முடிஞ்சு போச்சு. பாபா அதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ணுவார். ஜோசியத்தை இட்டு போய் கேட்பாங்க. ஜோசியக்காரன் சொல்லுவான், இந்த அம்மா வந்து ஒரு ரிஷி முனிவருடைய ஜாதகம், இவங்களுக்கு கல்யாண வாழ்க்கையெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லுவான். பாபா ஹெல்ப் பண்ணுவார், சும்மா கிடையாது. நீங்கள் அப்படி தைரியம் வச்சு பாருங்கள். ஜோசியக்காரன்ட்டு எடுத்துகிட்டு போனோன்னு சொல்லுவான், ஐயோ இது வந்து சன்னியாசி ஜாதகமாச்சேன்னு சொல்லுவான். ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா இங்கே தூய்மைக்காக தான் எல்லா பிரச்சனையும். கல்யாணம் ஆகலைன்னா கல்யாணம் பண்ணிக்கோன்னு பிரச்சனை, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் போன வீட்டில் வெட்டு உண்டு குத்து அந்த சொத்து பிரச்சனை, எல்லாமே இந்த விழுந்தாலே பிரச்சனை தான். அதுக்கு தான் திரௌபதி துச்சாதனன் என்னை அழுக்காக்குறான் அப்படின்ட்டு கிருஷ்ணரை கூப்பிட்டதாக காட்டப்பட்டு இருக்குது. ஸோ அது உண்மையில் அந்த துச்சாதனன் யார்? எல்லா பெண்களுடைய கணவன்மார்கள் கலியுகத்தில். ஸோ ஸ்ரீகிருஷ்ணர் திரௌபதிக்கு 21 புடவைகளை அந்த நேரம் கொடுத்தாருன்னு காட்டுறாங்க. அதோடைய அர்த்தம் என்ன? 21 ஜென்மத்திற்கு தூய்மை இழப்பதிலிருந்து பாபா உங்களை காப்பாற்றுகிறார் சொர்க்கத்தில். ஸோ பாபா உங்களுக்கு எப்படி உங்களுக்கு இந்த துர்பாக்கியம் வந்ததுன்றதை புரிய வைக்கிறார். காமத்தில் விழுந்ததுனால தான் இத்தனை நோய்கள், இவ்வளவு ஏழ்மை, இவ்வளவு பிரச்சனைகள், நம்பிக்கை துரோகங்கள், இயற்கை சீற்றங்கள் எல்லாத்தையும் சொல்கிறார். இங்கே அளவற்ற துக்கம் இருக்குது. இப்போ பைபிளில் குரானில் பார்த்தீங்கன்னா அந்நிய தேவனை கும்பிட்டதுனால மிகப்பெரிய தண்டனை, சொத்து போயிடும், கொலை நடக்கும். இது அந்த அந்நிய தேவன்ற இடத்த தூக்கி கடாச்சிட்டு காமம்னு போட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஏன்னா காமம் வந்து நம்முடைய இது கிடையாது, சாத்தான் கொடுத்தது. அதைத்தான் அங்கே அந்நிய தேவன் வழிபாடுன்னு சொல்கிறாங்க. அது அவங்களுக்கு புரியல. காமத்தை தான் விட சொன்னாங்கன்னு சொன்னால் சர்ச்சுக்கும் மசூதிக்கும் போகிறதே விட்டுருவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அதுக்கு அடிமையாகி இருக்கிறாங்க. ஸோ பாபா இங்கே புரிய வைக்கிறார், உங்களுக்கு அளவற்ற துக்கத்தை கொடுத்தது காமம். சொர்க்கத்தில் அளவற்ற சந்தோஷம் கிடைக்கிறதுக்கு காரணம் காமத்தை விட்டதுனால, வென்றதுனால. நான் இந்த அதர்மத்தை அழித்து மீண்டும் உங்களுடைய உண்மையான சுயதர்மத்தை நிலைநாட்ட வந்திருக்கிறேன், தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறதுக்கு வந்திருக்கிறேன். உங்களுக்கு சொர்க்கத்தின் ராஜ்ய பாக்கியத்தை கொடுத்துட்டு பிறகு நான் வானப்பிரஸ்த நிலைக்கு போயிடுவேன். பிறகு உங்களுக்கு அரை கல்பத்துக்கு என்னுடைய தேவையே இல்லாத அளவிற்கு உங்களுக்கு அங்கே சுகம் கிடைக்கும். எல்லா பொக்கிஷத்திலையும் நிரப்பிட்டு போவார் பாபா. ஸோ அது மட்டும் கிடையாது, என்னை நீங்கள் ஒரு தடவை கூட நினைக்க மாட்டீங்கன்றார் சொர்க்கத்தில். ஸோ அப்போ பாருங்கள், எல்லாத்துலேருந்தும் உங்களுக்கு முழு விடுதலை. பாபாவை நினைக்கிறதுலேருந்து கூட 2500 வருடம் வெறும் ஆனந்தம்தான்.
ஸோ இந்த ஒரு ஜென்மம் மட்டும் நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க, காமத்தை வெற்றி கொள்ளுங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ உங்களை பற்றி தவறான எண்ணங்கள் மக்களுடைய மனதில் இருக்குது, அதெல்லாம் இப்போ சரி செய்யப்படுது. ஆனால் முக்கியமான விஷயம் அதாவது இந்த பிரம்மகுமாரி இயக்கம் நல்ல இயக்கம்னு சொல்லும்போது அந்த தவறான கருத்துக்கள் போயிடுது. ஆனாலும் கடவுள் எங்கும் நிறைந்தவர் இல்லைன்ற கருத்தை அவங்க எழுதணும், அதுதான் முக்கியமான விஷயம்னு பாபா சொல்கிறார். அவர் ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்குறாரு. பாபா நமக்கு பதித்த பாவனராகவும் இருக்கிறார். இல்லை, தூய்மை ஆகிறதுக்கான வழியையும் கற்றுக் கொடுக்குறார். அந்த வழியை அவரை நினைக்கிறது தான், அவரை மட்டும்தான் நினைக்கணும். ஏன்னா அவர் தான் எப்போவுமே தூய்மையாக இருப்பவர். ஸோ எப்போவுமே தூய்மையாக இருப்பவரை நினைக்க தான் நீங்களும் தூய்மை ஆவீங்க. மற்றபடி நதி நீர் யாரையும் தூய்மையாக்காது. தண்ணி தான் எல்லா இடத்துலையும் வருது, வீட்டுக்கு வீடு பைப்பில் வருது இல்லை. எல்லையற்ற தந்தை சொல்கிறாரு, உங்களை ஆத்மானு உணருங்கள், உங்களுடைய உடலை சந்நியாசம் பண்ணுங்க, உடலின் அனைத்து உறவுகளையும் சந்நியாசம் பண்ணுங்க. ஆத்மா தான் ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலை எடுக்குது. ஆனால் மனிதர்கள் ஆத்மாக்கள் கர்மத்தின் பாதிப்பில் வராது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் எல்லா கர்மத்தையும் செய்கிறது ஆத்மா தான், அது எப்படி பாதிப்பில் வராது? இப்போ பாதிப்பில் வரலைன்னா அடுத்த ஜென்மத்தில் ஒருத்தர் பணக்காரராக, ஒருத்தர் ஏழையாக, ஒருத்தர் ஊனமாக பிறக்கிறதெல்லாம் எப்படி? அதோடைய பாதிப்புனால தான் இந்த வித்தியாசம் வருது. ஸோ ஒவ்வொரு ஆத்மாவும் பரமாத்மா அப்படிங்கிறது பக்தி மார்க்கத்தில் கேள்விப்பட்ட விஷயம். மற்றபடி ஒவ்வொரு ஆத்மாவும் பரமாத்மா கிடையாது. ஆத்மா வேற, பரமாத்மா வேற. பரமாத்மா ஒரே ஒருத்தர் தான். குழந்தைங்க கேட்குறாங்க, பாபா நாங்கள் எப்படி பாபா உங்களை நினைக்கிறது? பாபா சொல்கிறார், ஓ உங்களை உங்களை ஆத்மான்னு உணர முடியாதா? ஆத்மா ஒரு சின்ன புள்ளி தானே. அப்போ அந்த புள்ளியோடைய அப்பாவும் சின்ன புள்ளியாக தானே இருப்பார். எப்படி சூப்பராக சொல்கிறார் இல்லையா? உடல்னு நினைக்கும்போது உடலை கொடுத்தவர் உடல் கொண்டவராக தானே இருப்பார். அப்போ உடலற்ற ஆத்மாவின் தந்தையும் உடலற்றவராக தானே இருப்பார், ஒளிப்புள்ளியாக தானே இருப்பார். இந்த ஞானம் இப்போ நம்ம புத்தியில் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது ஏன் பாபாவை நினைக்க முடியாது இல்லையா? நானும் புள்ளி, என் அப்பாவும் புள்ளி. இதை நினைக்கிறது என்ன கஷ்டம் இருக்குது? நடந்துட்டு இருக்கும்போது, சுற்றிட்டு இருக்கும்போதெல்லாம் சதா இந்த நினைவு இருக்கட்டும். அந்த அப்பா என்னை அழைச்சிட்டு போக வந்திருக்கிறாரு, சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது சதா மைண்டில் இருக்கட்டும். பாபா சொல்கிறாரு, இல்லை எனக்கு பக்தியில் கடவுளை பெருசாக நினச்ச பழக்கமாயிடுச்சு, பெரிய ஜோதி அப்படின்னு சொல்கிறீங்களா? பாபா சொல்கிறார், சரி ஓகே, நான் அப்படி இல்லை, சரி உங்களால் அப்படி தான் நினைக்க முடியுதுன்னா அப்படி கூட நினைங்க, குறைஞ்சபட்சம் ஒருத்தரையாவது நினச்சிட்டு இருங்கன்றார். அப்போவே உங்களுடைய பாவம் அழியும்ன்றாரு. எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? பாபாவை புள்ளியாக நினைக்காட்டினா கூட பாவம் அழியும், ஆனால் அவர் ஒருவரை மட்டும் நினைக்கணுன்றார். அதை தவிர வேறு வழியே கிடையாதுன்றார். எவ்வளோ பெரிய ரகசியத்தை பாபா வெளிப்படுத்தியிருக்கிறார் பார்த்தீங்களா? அதே மாதிரி இன்னொரு முரளியில் சொல்லியிருக்காரு, உங்களை ஆத்மானு உணர முடியல, உணர்ந்துக்கிட்டே பாபா நினைக்க முடியல, சரி பரவாயில்ல என்னை மட்டும் நினைங்கன்னு சொல்லியிருக்கிறார். ஆத்மானு உணர முடியாட்டினாலும் பரவாயில்லன்னு, அது எக்ஸப்ஷன். ஆனால் ஆத்மானு உணர்ந்து நினைக்கும்போது அதோடைய பவர் தனி, ஒளிப்புள்ளியாக நினைக்கும்போது அதோடைய பவர் தனி. சரி முடியலன்னும் போது, சரி நான் ஒரு வள்ளலார் பக்தர், பெரிய ஜோதியே வழிபட்டுட்டேன், பெரிய பெரிய சிவலிங்கத்தை பார்த்துருக்குறேன் அப்படின்னா, சரி கொஞ்சம் பெருசாகவே கூட குறைஞ்சபட்சம் ஒருத்தரையாவது நினச்சிக்கிட்டு ஒருவரையே நினைவு செய், பாவம் அழியும். பாவம் அழியிறதுக்கு வேறு வழியே கிடையாதுன்றார். ஸோ இதை யார் புரிஞ்சிக்கிறாங்களோ அவங்க சொல்கிறாங்க, பாபா நாங்கள் உங்களை நினைவு செய்து செய்து தூய்மையாகி தூய்மையான உலகத்தின் எஜமானர்களாகிடுவோம். அப்படி இருக்கும்போது நாங்கள் ஏன் உங்களை நினைக்க மாட்டோம்? ஸோ நீங்கள் ஒருவருக்கொருவர் இதை ஞாபகப்படுத்திக்கணும்.
அதன் மூலமாக உங்களுடைய பாவங்கள் அழியும். பாபா நினைவில் இருக்கிறீங்களா, பாபா நினைவில் இருக்கிறீங்களான்றது மிகப்பெரிய உதவி இல்லையா? ஒரு செகண்ட் நினச்சாலே கோடி மடங்கு வருமானம் வருதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அதனால் அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ செம்ம பவர்ஃபுல்லான முறையில் எடுத்த சக்திசாலியான பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஸோ எப்படி பாபாவும் இந்த ஞானமும் குப்தமாக இருக்குதோ அதேமாதிரி நீங்களும் குப்தமாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நினைக்கிறது வெளியில் தெரிய போகிறது இல்லை இல்லையா? ஸோ என்ன பண்ணாலும் உங்களுடைய புத்தியில் பாபாவுடைய ஞானம், போக போகிற சொர்க்கம், இலக்கு, லக்ஷ்மி நாராயணன் பதவி, அது சதா ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதனால் பாடி கவிதை எழுதி எல்லாம் நேரத்தை வீணாக்கிறதுக்கு பதிலாக அமைதியாக பாபா நினைவில் இருங்க. பாபாவை நடந்தாலும் சுத்தினாலும் அமைதியாக நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். பழைய உலகம் இப்போ மாறிட்டு இருக்குது, புது உலகமாக. அதனால் பழைய உலகத்தின் மீது பற்றை அறுத்தெறியுங்கள். நம்மை பொறுத்த வரைக்கும் கலியுகம் அழிஞ்சிடுச்சு. கணவன் இறந்தவுடனே பொண்டாட்டி தாலி அறுத்து கடைசிறால உனக்கு எனக்கு தொடர்பு இல்லைன்ட்டு, பேயா இங்கே வந்து சுத்தாத பாரு, உன் தாலியை நீ கட்டின தாலியை அறுத்துட்டம் பாரு அப்படின்ட்டு ஒரு வைராக்கியத்தை கொடுக்குறாள்ல. அந்த மாதிரி தான் இந்த உலகமே இறந்துடுச்சு, அழிஞ்சிடுச்சு. ஸோ இதுக்கும் உங்களுக்கும் உள்ள பந்தனன்ற தாலியை அறுத்தெறியுங்கள். பார்த்தும் பார்க்காம இருக்க கற்றுக்கோங்க. உங்களுடைய புத்தியை புது உலகத்தோடு மட்டும் இணைச்சி இருக்கணும். வரதானம் பாபா சொல்கிறாரு, பிராமண வாழ்க்கையின் விசேஷத்தையே உங்களுடைய இயல்பான சுபாவமாக மாற்றிக்கோங்க. அப்போ நீங்கள் சகஜ முயற்சியாளராக மாறிடுவீங்க. அதுக்கு விளக்கம், இந்த பிராமண வாழ்க்கையே ஒரு விசேஷமான வாழ்க்கை இல்லையா? குஷி நிரம்பிய வாழ்க்கை. இங்கே அதிருப்திக்கே வேலை கிடையாது. ஸோ அதனால் இந்த பிராமண தர்மமும் இந்த பிராமண வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு கர்மமும் விசேஷமானது. அதாவது மிக மிக உயர்ந்தது. ஏன் தெரியுமா? யார் உடம்புல சிவபாபா வராரோ அந்த சாக்கார பிரம்மாவை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க இல்லையா? பிரம்மா செய்வதை அப்படியே ஃபாலோ பண்ணுறவங்க தான் பிராமணர்கள் இல்லையா? கடவுள் பிரம்மா உடலில் வந்து உயர்ந்த காரியங்களை செய்து காட்டுறார், இப்படி செய்யுங்கன்ட்டு. ஸோ அதை ஃபாலோ பண்ணுறோம். அதை புரிஞ்சுக்கணும். மதஸ்தாபகர்களை ஃபாலோ பண்ணல. மதஸ்தாபகர்கள் உடம்பில் கடவுள் வந்தது கிடையாது. அப்போ கடவுள் யார் உடலில் வந்து வழி நடத்துகிறாரோ அவர் அப்படியே ஃபாலோ பண்ணுறோம். அதனால தான் நம்ம தர்மமும் உயர்ந்தது, கர்மமும் உயர்ந்தது, விசேஷமானது. ஏன்னா பிராமண வாழ்க்கையின் இயல்பே விசேஷமான இயல்புன்ற இல்லை. தானாகவே பிராமணர்களுடைய சுபாவமே விசேஷமான சுபாவமாகத்தான் இருக்கும். இந்த சாதாரண சுபாவம், அசுர சுபாவமெல்லாம் பிராமணர்களுக்கு செட் ஆகாது. அது பிராமணர்களின் சுபாவமே கிடையாது. அதனால தான் ஜாதி பிராமணர்களை கூட உயர்ந்தவர்களாக இன்னைய வரைக்கும் உலகம் நினைக்குது. அதுவே நம்முடைய நினைவு தான். ஸோ பிராமணர்களுக்கு சாதாரணம், அசுர சுபாவத்தை விடுங்க, சாதாரண சுபாவம் கூட இருக்காது. எல்லாமே விசேஷம். பார்வை உயர்ந்ததாக இருக்கும், வார்த்தை உயர்ந்ததாக இருக்கும், உள்ளுணர்வு உயர்ந்ததாக இருக்கும். ஸோ அதனால தான் பாருங்கள், எல்லா சுபகாரியங்களுக்கும் பிராமணர்களை தானே கூப்பிடுறாங்க. ஸோ அதனால் எப்போவுமே நான் விசேஷ ஆத்மான்றது உங்கள் புத்தியில் இருக்கட்டும். அந்த நினைவு இருந்துக்கிட்டே இருக்கட்டும். நான் விசேஷ ஆத்மா, என்னுடைய பார்வை விசேஷமாக, என்னுடைய ஒவ்வொரு அசைவும் விசேஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல நீங்கள் கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எப்போ இந்த சுபாவம் உங்களுக்கு இயல்பானதாக மாறுதோ அப்போ பாபாவுக்கு சமமாகிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு அனுபவமாகும். இப்போ தானாகவே பிரம்மா பாபா மாதிரியே நீங்களும் நினைவின் சொரூபமாக, சக்தி சொரூபமாக மாறிடுவீங்க. ஸோ அதனால் அதுக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு மந்திர வார்த்தை என்ன? நான் விசேஷமான ஆத்மா. பாபா சொல்வார், நான் அவதரித்த ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்கன்ற.
இல்லை, அவதாரன்றது பாபாவுக்கு கடவுளுக்கு மட்டுமே பொருந்தும். ஆனால் நீங்களும் அப்படி தான்றார். இல்லை, நீங்கள் இறந்து பரந்தாமத்துக்கு போயிட்டீங்க, அங்கேருந்து இங்கே வந்து சும்மா வேறு ஒரு உடலை, எப்படி பிரம்மா உடலை சிவபாபா எடுக்கிறாரோ அது மாதிரி நீங்கள் வேறு ஒரு உடலை எடுத்திருக்கிறீங்க. இது உங்களுக்கு சொந்தமான உடல் கிடையாது. நான் அவதாரம், இந்த உடலுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு எப்படி சிவபாபா நினைக்கிறாரோ அதே மாதிரி நினைங்கன்றார். அப்போ தானாகவே நினைவின் சொரூபமாகவும் சக்தியின் சொரூபமாகவும் ஆகிடுவீங்க. இந்த எல்லைக்குட்பட்ட உடம்பு என்னதுன்ற உணர்வு வரும் பொழுதோ அல்லது அதுவே நானும் நினைக்கும் பொழுதோ தான் உடலின் உணர்வுகளுக்கு இச்சைகளுக்கு நீங்கள் அடிமை ஆவீங்க. இந்த உடலிலிருந்தே நீங்கள் விடுபட்டு இருக்கும்போது உடலின் உணர்வுகள்லேருந்து, இந்த உடலின் உலகத்தின் உணர்வுகள்லேருந்தும் நீங்கள் விடுபட்டு இருப்பீங்க. ஸோ அப்போ முயற்சி ரொம்ப ரொம்ப ஈஸியாக சகஜமாக மாறிடும். ஸோ அதுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதெல்லாம், நான் விசேஷ ஆத்மா, அவதரித்துள்ள ஆத்மா, பரந்தாமத்திலிருந்து வந்திருக்கிறேன். என் காரியத்தை செஞ்சுட்டு மேலே போயிடுவேன். சிவபாபா அப்படி தான், நான் காரியத்தை செஞ்சுட்டு டக்குன்னு போயிடுறார். பிரம்மா உடம்புல இருக்கிறது இல்லை. நான் இன்றைக்கி எவ்வளோ சூப்பராக முரளி எடுத்தேன் அப்படின்ட்டு வந்து அதை பற்றி 2 மணி நேரம் அவர் பேசிகிட்டு இருக்கிறது கிடையாது. முரளி எடுத்தோமா கிளம்பணுமான்ட்டு இருக்கிறார். நாம் தான் அதை நினைத்து மகிழ்ந்துட்டு இருக்கிறோம். மகிழணும். பாபா இன்றைக்கி இதை சொன்னார் அதை சொன்னார், அந்த போதையிலே இருக்கணும். அப்போ தான் அவருடைய குணம் நம்முடைய குணமாக மாறும். ஸ்லோகன்: யார் நாலாபுறமும் தூய்மையின் ஒளியையும் அமைதியின் ஒளியையும் பரவச் செய்கிறாங்களோ தங்களுடைய எண்ணத்தின் சக்தியின் மூலமாக, அவர்கள்தான் உயிரோட்டமான லைட் ஹவுஸ், கலங்கரை விளக்கம். கலங்கரை விளக்கு என்ன பண்ணும்? எல்லோருக்கும் வழியை காட்டும். அது மாதிரி நீங்கள் எல்லோருக்கும் அமைதி சக்தியையும் தூய்மை சக்தியையும் கொடுக்க அவர்களுக்கு இதுதான் சரியான வழி அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். தானாகவே உங்களிடம் ஈர்க்கப்பட்டு வருவாங்க. ஸோ அது உங்களால் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் வீண் விஷயங்கள் எல்லாம் நேரத்தை செலவிடாமல் எல்லைக்குட்பட்ட உறவுகளிலிருந்து விடுபட்டு எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில் நிரந்தரமாக நிலைத்திருங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ செம்ம பவர்ஃபுல்லான முறையில் வரதானமும் ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஓம் சாந்தி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.